அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவேரி சொன்னேன், எங்க தண்ணி வரணும்? ஹலோ மிஸ்டர் உதவாநிதி, இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணுமா? ஏன் அங்க தண்ணி வரும்போது விளக்கு பிடிச்சி பார்த்துட்டு இருந்தீங்களா நைட்டு உட்காந்து? காவேரி ஆத்தங்கரைய சொன்னேன். இல்ல அங்க தண்ணி வரும்போது டபக்குன்னு பிடிச்சி மடக்குன்னு குடிச்சிங்களா? காவேரி தண்ணிய சொன்னேன். உங்களுக்கும் உங்க பையனுக்கும் நடுராத்திரியில வராத தண்ணியா எங்க தலைவனுக்கு வரப்போகுது? கண்ணீரை சொன்னேன். தோத்து புட்டு கண்ணீர் வைக்கிறீங்கல்ல, அதை சொன்ன, அந்த தண்ணியை சொன்னேன் நான். உங்க பால் டாயில் குடிச்ச கதை, 2 மணிக்கு ரீபோஸ்ட் கதை, உங்க பையன் ஈச்சுக்கா கதை, எல்லா கதையும் ஊர் உலகம் அறிஞ்சு நாடு உலகம் சிரிச்சு நியூஸ் எல்லாம் சிரிச்சு பரபரப்பா போய் இன்னைக்கு அமிங்கி போய் கிடக்குதுன்றதுனால என்ன வேணா பேசிடலான்னு பேசக்கூடாது மிஸ்டர் உதவாநிதி. எங்க தலைவர் கவர்ச்சியை காட்டி ஓட்டு வாங்கினாருன்னு சொன்னீங்க. அதுக்கு எங்க தலைவர் சொன்னாரு, கவர்ச்சி காட்டி ஓட்டு வாங்க நான் என்ன அப்படின்னு தான் சொன்னாரு. அதுவே உங்களுக்கு அவ்வளோ ஒரு அசிங்கமான வார்த்தையானா எதுக்கு புல் ஸ்டாப் வைக்கிறாருன்னு கேட்டீங்களே. தண்ணி எங்க இருந்து வரும்? எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும்னா எப்படி அங்க தண்ணி வந்ததை நீங்க பாத்தீங்களா? எங்க இருந்து எப்படி வந்தது தண்ணினே அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆக வேண்டும் மிஸ்டர் உதவாநிதி. உங்களதான் சொல்றேன். இதுக்கு இந்த 200 ரூபா கொத்தூசி அவனாவது வந்து சொம்பு தூக்கிக்கிட்டு வந்தீங்க, சொம்பை தூக்கி மண்டிலே அடிச்சு விட்டு அனுப்பிடுவேன். செருப்பு எடுத்து நானே பெண்டு அப்படியே அதுல தடவி கீழே விட்டு மேல அடிப்பேன். புரியுதா? ஒரு சுய ஒழுக்கம் கிடையாது, ஒரு தன்னடக்கம் கிடையாது, பேச்சுல வார்த்தையில ஒரு தெளிவு கிடையாது, அரசியலே தெரியாது. நீ எல்லாம் வந்து தலைவர் ஆகிறதுக்கு ஆசைப்படுறதே பெரிய விஷயம். இது எல்லாம் தெரிந்த ஒருத்தர் வந்து தலைவர் ஆகியிருக்காரு. வைத்தியரிச்சல், அவ்வளோ வைத்தியரிச்சல். நீங்க என்ன கர்மத்தனா பண்ணிட்டு போங்க. எங்க இருந்து தண்ணி வரும், எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க வரணுன்றதுக்கான சரியான ஒரு பதில் நீங்க சொல்லணும் மிஸ்டர் உதவாநிதி. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் யாரு என்னெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நிஜமா பார்க்க மாட்டேன். நேற்று திமுக சார்பாக காவேரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல திமுக தொண்டர்களும் உதயநிதி ஸ்டாலினும் நடிகை த்ரிஷா மற்றும் முதல்வர் விஜய் பற்றி சொன்ன கருத்துக்கள் தான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாகிருக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவேரி சொன்னேன். இதனால் தமிழக வெற்றி கழகத்தோட மகளிர் அணியில் இருக்கிறவங்க தஞ்சாவூர் காவல்துறையில் உதயநிதி ஸ்டாலின் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் மேலே வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு நீலாங்கரையில் இருக்கிற அவரோட வீட்டில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் உதயநிதி ஸ்டாலினோட இந்த செயலை வன்மையாக கண்டிச்சு பலரும் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் இன்ஸ்டா பிரபலம் குட்டிமியா உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு.